கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு ஓய்வு நாளின் மாலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை சபையோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நம் கடந்த சில மாதங்களாக நான் இந்த ஜெரேமியா புத்தகத்தை நம்ம வாசித்து வருகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். நாம் ஆரம்பத்திலே கூறின வண்ணமாய் அதனுடைய எல்லா அதிகாரத்தையுமோ எல்லா வசனங்களையும் நாம் பார்க்க முடியாது. ஆகவே நாம் ஒரு சில காரியங்களையும் நாம் பார்த்து அது அந்த புத்தகத்தை படிக்க உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்று நாம் இதை துவங்கினோம். கடைசி 4 மாதங்களாக நம்ம 4 செய்திகள் நம்ம பார்த்துருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கும்பொழுது எரேமியா தீர்க்கதரிசன ஊழியத்தில் அவர் எவ்வாறு தேவனால் அழைக்கப்பட்டார் என்று நாம் பார்த்தோம். அவர் சற்றும் இந்த ஊழியத்திற்கு தகுதியில்லாத ஒரு சூழலில் காணப்பட்ட போதிலும் கூட அவருடைய குணநலன்களோ பண்பு நலன்களோ இத்தகைய தீர்க்கதரிசன ஊழியத்திற்கு அவர் ஏற்ற ஒரு நபராக காணப்படாத வேளையிலும் கூட தேவன் அவரை தன்னுடைய வாக்குத்தத்தின் மூலமாக எவ்வாறு அழைத்தார் என்று நாம் பார்த்தோம். இரண்டாவதாக பார்க்கும்பொழுது நம்ம ஒரு பாஸ் கொடுத்து 35ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை பார்த்தோம். ரேகாபின் குமாரனாகிய யோனதாபு என்ற ஒரு நபரை வைத்து கர்த்தர் அந்த மக்களுக்கு கொடுத்த ஒரு எச்சரிக்கையை நாம் பார்த்தோம். எவ்வாறு ஒரு தகப்பனுக்கு அந்த பிள்ளைகள் கீழ்ப்படிந்தார்களோ அதுபோல் கர்த்தராகிய எனக்கு இஸ்ரவேல் மக்களாகிய நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை தேவன் அந்த யோனதாப் என்ற ஒரு மனிதனின் மூலமாக கூறினதை நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக நம்ம தொடர்ந்து பார்க்கும்பொழுது எரேமியா 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் நின்று அவர் எவ்வாறு இந்த மக்கள் சீர்கெட்ட மக்கள் எவ்வாறு உங்களுடைய வழிகைகளை சீர்படுத்துங்கள், அப்பொழுதுதான் தேவன் உங்களை இந்த இக்கட்டிலிருந்து விடுவிப்பார் என்று நம்ம பார்த்த பிறகு கடைசி மாதத்தில் நாம் பார்க்கும்பொழுது எரேமியா 18ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்தோம். ஒரு குயவனுடைய வீட்டிற்கு சென்று அங்கு தேவனுடைய வார்த்தை எரேமியாவுக்கு அந்த குயவன் மூலமாக கொடுக்கப்பட்டது. எவ்வாறு ஒரு குயவன் அந்த மண்பாண்டத்தை வணைந்து அவர் எந்த விதமான பாத்திரமாக வணைய அவருக்கு ஒரு விருப்பம் உள்ளதோ அத்தகைய காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆக இவ்வாறு நம்ம 4 செய்திகள் நாம் பார்த்தோம். இன்றைய நாளிலும் கூட நாம் தொடர்ந்து அந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தை நாம் தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த 20ஆம் அதிகாரத்து வருவதற்கு முன்பாக நாம் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம கடைசியாக நாம் பார்த்த செய்தி அந்த குயவன் வீட்டிற்கு சென்று ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். அந்த 18, 19ஆம் அதிகாரத்தை நாம் தொடர்ந்து வாசித்து வருமே என்றால் இந்த 19ஆம் அதிகாரத்தில் தேவன் எரேமியாவை பார்த்து, நீ ஒரு குயவன் செய்த ஒரு மண்கலசத்தை எடுத்துக்கொண்டு சென்று அந்த இன்னும் பள்ளத்தாக்கு என்ற ஒரு பள்ளத்தாக்கில் நின்று நீ அவர்களுக்கு விரோதமாக ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்க வேண்டும் என்பதுதான் அந்த 19ஆம் அதிகாரத்தினுடைய சாராம்சம். எடுத்தவர் எனக்காக வாசிங்கள். முதல் 2 வசனங்கள் எனக்காக வாசிங்கள். எரேமியா 19, 1, 2. கர்த்தர் சொன்னது, ஒரு கலசத்தை கொண்டு கூட்டிக்கொண்டு புறப்பட்டு போய் நான் உன்னோட சொல்லும் வார்த்தைகளை அங்கே பிரசித்தப்படுத்து என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்பொழுது இந்த எரேமியா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொல்வதற்காக தேவனால் அனுப்பப்படுகிறார். அந்த 19ஆம் அதிகாரம் முழுமையாக நீங்கள் வாசித்தீங்க என்றால் தெரியும், மிகவும் ஒரு கடினமான ஒரு எச்சரிப்பு அது. அங்கே பார்க்கும்பொழுது அந்த 19ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9, 10 வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னு தெரியும். அது மிகவும் கடினமான ஒரு காரியத்தை அங்கே அவர் சொல்கிறார். உங்களுடைய இந்த ஜனங்கள் எல்லாம் அழிந்து அவருடைய பிணங்களை அடுக்கக்கூட அங்கே இடம் இருக்காது, எல்லோரும் அப்படியே சவத்தின் மேல் சவத்தை நீங்கள் புதைப்பீர்கள் என்று அவர் கூறுவதை நம்ம பார்க்கிறோம். அவ்வாறு சொன்ன பிறகு அந்த 19, 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அப்படி சொல்லி அந்த குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக அந்த தேவ செய்தியினுடைய சாராம்சம் என்னவென்றால், அந்த மண்பாண்டம் என்பது அது மிகவும் கடினமானால் அது உடைந்து போகும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தும் பொழுது தேவன் உங்களை புறந்தள்ளி உங்களை அந்த அந்நிய சந்ததிக்கு உங்களை உட்படுத்துவார் என்ற ஒரு தேவ செய்தி அவர் கொடுத்து வருகிறார்.
ஆக இவ்வாறு இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லும் பொழுது அந்த இன்னும் பள்ளத்தாக்கை முடித்த பிறகு அந்த 19ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களை எனக்கு வாசிங்க. 14 வாசிங்க எனக்கு. பின்பு எரேமியா அனுப்பின தோப்பேத்திலிருந்து வந்து நின்று கொண்டு எல்லா ஜனங்களையும் பார்த்து, இதோ நீங்கள் என் வார்த்தைகளை கேளாதபடிக்கு கடினப்படுத்தினபடியினால் வரப்பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் என்று நம்ம பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்பொழுது தேவன் வந்து ஒரு இடத்திற்கு தீர்க்கதரிசனம் சொல்ல அனுப்புகிறார். அந்த பள்ளத்தாக்கில் சென்று இவர் அந்த தீர்க்கதரிசனத்தை சொல்கிறார். தீர்க்க தரிசனத்தை சொல்லி முடித்த பிறகு அந்த முடித்த மாத்திரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கிளம்பி வந்து தேவனுடைய ஆலயத்துக்கு, இங்கே 14 நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நின்று கொண்டு அதே சர்மனை திருப்பி ரிப்பீட் பண்ணுறாரு. அதே வார்த்தைகளை இன்னும் பள்ளத்தாக்கில் என்ன சொன்னாரோ அதே வார்த்தைகளை எங்கே பேசுகிறாரு, ஆலயத்தின் பிரகாரத்தில் நின்று கொண்டு சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழலில் ஏற்பட்ட காரியத்தை தான் நம்ம இன்று பார்க்கிறோம். எரேமியா 20ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் வாசிங்க. எரேமியா 20:1. இம்மேருடைய குமாரனும் பஸ்கூர் கேட்டபோது, 2 வாசிங்க சிஸ்டர். எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமின் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல் வாசலிலே இருக்கும் காவலறையிலே போட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக எரேமியாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது அவருடைய வாழ்க்கை முழுவதுமாகவே அவருக்கு வந்து ஒரு சவாலான ஒரு காரியமாக தான் காணப்பட்டது. அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் எங்கு போனாலும் வந்து மக்கள் வந்து அவர் ஒரு ஏளனமாக ஒரு பரிகாசம் பண்ணக்கூடிய காரியத்தை தான் நம்ம இதுவரையிலுமாக பார்த்து வருகிறோம். கடந்த 19 அதிகாரம் முழுவதுமாக எல்லாரும் திட்டுறாங்க அவரை. அவர் நடந்து போகும்போது அவர் ஏளனம் பேசுகிறாங்க. ஆமாம், இவன் இதே தான் பேசுவான் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதெல்லாம் ஓகே, வார்த்தையாக இருக்கிற வரைக்கும் அவரால் முடிந்தது. எல்லாரும் அவர் திட்டுறாங்க, அவரை பரிகாசம் பண்ணாங்க, அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது ஒரு படி எக்ஸ்ட்ரா போய்ட்டு இந்த பஸ்கூர் என்ற ஒரு ஆசாரின் எரேமியாவை என்ன பண்ணார்னு பார்க்குறோம், அடித்து என்று நம்ம பார்க்கிறோம். அந்த 22 வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்தில் மேல் வாசலில் இருக்கும் காவலறையிலே போட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம் தேவனுக்காக, தேவனுடைய காரியத்திற்காக நாம் ஈடுபடும் பொழுது, நம்ம ஆரம்பத்தில் தேவனுடைய ஊழியத்தில் நாம் காலடி எடுத்து வைக்கும் பொழுதோ அல்லது ஊழியத்தை துவங்கும் போதோ தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களோ, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களையோ, பல்வேறு வகையான காரியங்களை நாம் மனதில் தான் நம்ம ஊழியத்துக்கு வருவோம். இங்கே எரேமியாவும் அப்படி தான் வந்தார். எரேமியாவை அழைத்தது யார்? தேவன் தான் அழைத்தார் என்று பார்க்கிறோம். முதலாவது நாம் பார்க்கும்பொழுது இந்த எரேமியா தீர்க்கதரிசன ஊழியத்திற்கு முதலாவது அவராகவே தானாக வந்தாரா என்று பார்க்கும்பொழுது வழக்கம் போல் நம்மளை போல தான் அவரும் என்ன சொன்னார், வர மாட்டேன் என்று தான் சொன்னார். பல தீர்க்கதரிசனத்தில் பார்க்கலாம், வேதத்தில் மோசேவும் அதே தான். இங்கே எரேமியாவுக்கும் பார்க்கும்பொழுது வரமாட்டேன் என்று சொன்ன தேவன் தான் என்ன பண்ணுறாரு, பல்வேறு வாக்கு தத்தங்களை கொடுத்து நீ ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று அழைத்ததை நம்ம பார்க்கிறோம். ஆக எரேமியா நினைத்திருக்கக்கூடும், நான் வந்து தேவன் என்னை அழைத்திருக்கிறார், தேவன் எனக்கு உண்மையாகவே தன்னுடைய வாக்கு தத்தத்தை என்னுடைய வாழ்க்கைக்கு கொடுத்திருக்கிறார், ஆகவே எனக்கு எந்த ஒரு காரியங்களும் நிகழாது, அட்லீஸ்ட் திட்டுவாங்க அதை எதிர்பார்த்திருப்பார். ஆனால் இப்படி அடி வாங்கி நான் சிறைச்சாலைக்கு போவேன் என்ற ஒரு காரியத்தை எரேமியா எதிர்பார்த்திருப்பாரா என்றால் நிச்சயமாக அவர் எதிர்பார்க்காத ஒன்று என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே எரேமியா தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு வாழ்க்கையின் விளிம்பு என்று சொல்லுவோம் பார்த்தீங்களா, த லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இன் இஸ் லைஃப், அவருடைய வாழ்க்கையிலே மிகவும் தாழ்மையான அல்லது மிகவும் ஒரு சோர்வான ஒரு நேரத்தில் தான் இவங்க எங்கே காணப்படுறாரு, எரேமியா இங்கே காணப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அதனுடைய வெளிப்பாடாக தான் அவர் என்ன சொல்கிறார் பார்க்கும்பொழுது 27 வாசிங்க எனக்காக. எரேமியா 27. கர்த்தாவே என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன், நீர் என்னிலும் பலத்தவராக இருந்து
என்னை மேற்கொண்டீர், நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன், எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அங்கே பார்க்கும்பொழுது, கர்த்தாவே என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். தமிழில் பார்க்கும்பொழுது இது ரொம்ப ஈஸியாக இருக்குது படிக்கிறது. கர்த்தாவே நீர் என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். இங்கிலீஷில் ஒரு பைபிள் வெர்ஷன்ஸ் ஒரு 2-3 வெர்ஷன் படிக்கும்பொழுது அது எப்படி இருக்குன்னா, யூ டிசீவ்ட் மீ லார்ட் அண்ட் ஐ வாஸ் டிசீவ்ட். அந்த டிசீவ்ட் என்ற ஒரு வார்த்தை ஆங்கில பதத்தில் பார்க்கும்போது, அந்த டிசீவ்ட் என்ற வார்த்தை பார்க்கும்போது அது மிகவும் சாதாரணமாக அந்த இணங்கினேன் என்ற ஒரு பொருளை குறிப்பதாக காணப்படவில்லை. அதுக்கு இன்னும் டீப்பான மீனிங் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீங்கள் என்னை ஊழியத்தை கூப்பிட்டு ஏமாற்றிட்டீங்க. அது இது டீசெண்டாக சொல்கிறது. இது அதுக்கு எதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்கன்னு பார்க்கும்பொழுது, இந்த வேத பண்டிதர் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நார்மலாக ஒரு வாலிப பெண்ணை ஒரு வாலிபன் பல்வேறு காரியங்களுக்காக சொல்லி டிசீவ் பண்ணி ஏமாற்றி விடுவதுவான அந்த அளவுக்கு டெப்த்தாக இல்லைனாலும், அந்த மீனிங் பார்க்கும்போது, தேவனே நீர் என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். யூ ஹவ் டிசீவ்ட் மீ லார்ட் அண்ட் ஐ வாஸ் டிசீவ்ட். நீர் என்னிலும் பலத்தவராக இருந்து என்னை மேற்கொண்டீர். ஆண்டவரே நீர் என்னிலும் பலத்தவராக இருக்கிறீர், நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் என்னை ஊழியத்தை கூப்பிட்டீங்க, நான் வந்தேன். இப்போ நான் இப்படி சிறைச்சாலையில் என்னை அடிபட்டு உதப்பட்டு நான் இப்படி இருக்கிறேன். ஆகவே நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க. எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. நான் போகிறேன் வரேன், நான் முன்னாடி போகும்போது பின்னாடி என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. போகிறான் பார் லூஸு அப்படின்ற ஒரு மீனிங்கில் தான் அந்த 7ஆம் வசனம் வருது. கர்த்தாவே நீர் என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராக இருந்து என்னை மேற்கொண்டீர், நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன், எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த எரேமியாவோட வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது, இவருக்கு எங்கேருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கும்பொழுது, இந்த எரேமியா 21 நம்ம வாசிக்கிறோம். யாருக்கிட்ட இருந்து? கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தனுமாகிய பஸ்கூர் கேட்டபோது என்று நம்ம பார்க்கிறோம். ஆக ஒரு தீர்க்கதரிசிக்கு எங்கேருந்தா பிரச்சனை வருது? ஆசாரியன்கிட்டேருந்து வருது. 2 பேருமே யாருக்கு? சபையில் இருக்க மெம்பர்ஸ் தான். ஒருத்தர் ஆசாரியர், ஒருத்தர் தீர்க்கதரிசி. ஆனால் ப்ராப்ளம் யார்கிட்டேருந்து வருது? சபைக்குள்ளேருந்தே தான் இந்த பிரச்சனை வருவதை நம்ம இங்கே பார்க்குறோம். ஆகவே இந்த கர்த்தனுமாகிய விசாரணை கர்த்தனுமாகிய பஸ்கூர் கேட்டபோது என்று பார்க்கும்பொழுது பல காரணங்களுக்கு ஏன் பஸ்கூர் அவனை அடித்தான். அவன் ஒரு ஆசாரியன் தான், ஆசாரிய ஊழியம் செய்கிறவன் தான். அவனுக்கும் வேதம் தெரியுமான்னு பார்க்கும்போது நிச்சயமாக வேதம் தெரியும். ஆனாலும் கூட அவன் இவனை எரேமியா அடித்தான் என்று பார்க்கும்பொழுது நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் எரேமியா மட்டும் தீர்க்கதரிசி அல்ல, அவர் வாழ்ந்த காலத்தில் பல தீர்க்கதரிசிகள் காணப்பட்டார்கள். பல்வேறு நபர்கள் தேவனுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்கின்றவர்கள் காணப்பட்டார்கள். அதை தான் எரேமியா 7ஆம் அதிகாரத்துலேயும் நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? பல்வேறு விதமான கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. நீங்கள் கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்கிறாங்க, ஆனால் அங்கு கர்த்தர் இல்லை அப்படின்னு சொல்லதை நம்ம பார்க்குறோம். ஆக எரேமியா வாழ்ந்த காலகட்டத்தில் எரேமியாவோடு கூட பல தீர்க்கதரிசிகள் காணப்பட்டார்கள். ஆனால் அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் எப்படி சொன்னாங்கன்னா, ஆமாம் ஆண்டவர் இந்த மக்கள் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறாங்க, உண்மைதான். ஆனாலும் கூட தேவன் நம்மை பல்வேறு நிந்தைகளுக்குள்ளாக நம்மை ஆட்படுத்தினாலும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். தேவன் நம்மை நிச்சயமாக அந்த பாபிலோனுக்கு செல்ல விடாமல் நம்மை தடுத்து விடுவார் என்ற ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை மற்ற தீர்க்கதரிசிகள் அந்த மக்களுக்கு போதித்தார்கள். ஆக நீங்களும் நானும் கூட அந்த ஒரு சபையில் அந்த ஒரு ஆலயத்தில் இருந்தோன்னா அந்த ஒரு வார்த்தையை தான் நமக்கு கொஞ்சம் ஆறுதல் அடைகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எல்லாருமே சொல்கிறாங்க, இன்னும் 10 வருஷத்தில் ஓகே நீங்கள் உங்களை யாராவது பிடிச்சின்னு போயிடுவாங்க, இல்லை நீங்கள் ஏதாவது சிறைப்பட்டு போயிடுவீங்க. உண்மையிலே நம்ம தப்பு தான் பண்ணியிருக்கோம். இன்னும் 10 வருஷத்தில் உங்களுக்கு கன்ஃபார்ம் சிறை உறுதிப்பா பார்த்துங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, அது அப்படிலாம் ஆண்டவர் பார்த்து பாருப்பா, நீ ஆண்டவர்கிட்ட நல்லா ஃபெய்த்ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணு, அதெல்லாம் சரியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னோம். இந்த 2 விதமான கருத்துக்களை நம்ம எதை ஏற்றுப்போன்னு நினைக்கிறீங்க? 2வது கருத்து தான் கண்டிப்பாக ஏற்றுப்போம். அதுதான் இங்கே பஸ்கூர் பண்ண காரியம். எல்லா தீர்க்கதரிசிகளும் பாசிட்டிவாக சொல்கிறாங்க, நீ மட்டும் அடங்காமல் சும்மா பாபிலோன் கடத்தின்னு போயிடுவாங்க, நேபுகாத்நேச்சர் உன்னை அழிச்சிடுவார், இதே வார்த்தையை எத்தனை நாள் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடித்து சிறைச்சாலையில் போட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக அதுதான் பார்க்கும்பொழுது அதை நம்ம தொடர்ந்து வாசித்தோம்னா 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது அவர் காவலறையிலே போட்டான். காவலறையிலே போட்டான் என்று பார்க்கும்பொழுது அது சிம்பிளாக அப்படி ஒரு தட்டிட்டு சும்மா ஒரு நைட் ஃபுல்லாக சிறைச்சாலையில் வச்சு வெளியே அப்படி கிடையாது. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, காவலறையில் போடும்பொழுது அவனுடைய கைகள் எல்லாம் விலங்கு மாட்டப்பட்டு
ஒரு டஃப்பான பொசிஷனில் தான் அவனை வச்சுருந்தாங்க ஒரு நாள் முழுவதுமாக அப்படின்னு தான் அதனுடைய வசனங்கள் வருது, அதனுடைய விளக்க உரைகள் பார்க்கும்பொழுது. ஆக இவ்வாறு ஒரு இரவு முழுவதுமாக ஒரு சிறைச்சாலையில் கரைக்கிறார் யார்? எரேமியா. பிறகு ஒரு பஸ்கூர் வந்து ரிலீஸ் பண்ணிடுறார் மறுநாள். 3ஆம் வசனம் நம்ம வாசிக்கிறோம். மறுநாளிலே பஸ்கூர் எரேமியாவை காவலரிலிருந்து வெளியே போக விட்டான். 3ஆம் வசனம் எனக்காக வாசிங்க. 23. மறுநாளிலே வெளியே போக விட்டான். அப்பொழுது எரேமியா அவனை நோக்கி, கர்த்தர் உன்னை பஸ்கூர் என்று அழைக்காமல் மாகோர் மீசாபிப் என்று அழைக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இங்கே 2 பேர் பார்க்குறோம். ஒன்று வந்து கர்த்தர் உன்னை பஸ்கூர் என்று அழைக்காமல் மாகோர் மீசாபிப் என்று அழைக்கிறார். இந்த பஸ்கூர் என்ற வார்த்தைக்கு வந்து மீனிங் பார்க்கும்பொழுது ப்ராஸ்பரிட்டி ஃப்ரம் எவ்ரிவேர் அல்லது ப்ராஸ்பரஸ் ஃப்ரம் எவ்ரிவேர். அதாவது எந்த பக்கம் திரும்பினாலும் உனக்கு ஆசீர்வாதம் அல்லது எந்த பக்கம் திரும்பினாலும் உனக்கு ஒரு நன்மை உண்டாவதாக, அதுதான் அந்த பேருடைய மீனிங். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ பஸ்கூர் என்று அழைக்கப்படாமல் மாகோர் மீசாபிப், மாகோர் மீசாபிப் என்று அழைக்கிறார் என்று நான் பார்க்கிறோம். இந்த மாகோர் மீசாபிப் என்பதற்கான அர்த்தம் என்னன்னு பார்க்கும்பொழுது டெரர் ஃப்ரம் எவ்ரிவேர். எல்லா பக்கத்திலிருந்தும் உனக்கு இனிமேல் என்னது? துயரங்களும் பிரச்சனைகளும் தான் என்பதுதான் அதனுடைய பெயர். ஆகவே பஸ்கூர் என்று அழைக்கப்படாமல் மாகோர் மீசாபிப் என்று அழைக்கிறார் என்று எரேமியா அங்கே சொல்லிவிட்டு, அந்த தொடர்ந்து நம்ம படித்தோம் என்றால் 4:5 வந்து அந்த பஸ்கூர் வந்து எவ்வாறு மறிக்கப் போகிறார், அவருடைய சந்ததி வந்து என்ன ஆகும் என்பதை அங்கே சொல்வதை நம்ம பார்க்கிறோம். பஸ்கூர் இங்கேருந்து எங்கே? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய் அங்கே மறிக்கப்படுவார் என்பதை நம்ம 4ஆம் வசனத்தில் படிக்கிறோம். 24 வாசிக்கிறோம். கடைசி பாகத்தில் பார்க்கும்பொழுது, அவன் அவர்களை சிறைப்பிடித்து சிலரை பாபிலோனுக்கு கொண்டு போய் சிலரை பட்டயத்தால் வெட்டி போடுவான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக 4, 5, 6 தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது எவ்வாறு பஸ்கூருடைய வாழ்க்கை முடிந்தது என்று பார்க்கிறோம். ஆக இதுதான் இதோட பேக்ரவுண்ட். என்ன ஆச்சு, எரேமியா ஏன் இந்த அளவுக்கு பேசுகிறார் என்று பார்க்கும்பொழுது, அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகவும் எதிர்பாராத ஒரு நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில் நடப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ தான் அந்த 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தாவே, நீர் என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராக இருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். தொடர்ந்து 8ஆம் வசனம் வாசிங்க எனக்காக. நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன், சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாள்தோறும் நான் கூறின என்னுடைய சொந்த செயல் எனக்கு நிந்தையாகலை. எது நிந்தையாகுது? நான் கூறின கர்த்தருடைய வார்த்தையே எனக்கு என்ன ஆச்சு? நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. நான் தேவனுடைய வார்த்தையை சொல்கிறேன், அந்த வார்த்தை தான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது இந்த நாட்களில் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு 29 வாசிங்க. ஆதலால், முக்கியமான வசனம், ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும். போதும் பிரதர். பார்க்கும்பொழுது இங்கே என்ன சொல்கிறேன்னா எரேமியா, ஆதலால் இனி நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன் என்று எரேமியா சொல்வதை நம்ம பார்க்குறோம். ஆக இங்கே எரேமியா என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவராகிய தேவனிடத்தில் தன்னுடைய இது வந்து பார்க்கும்பொழுது பப்ளிக்காக பேசல, தன்னுடைய தனிப்பட்ட ஜபத்தில் இது எழுதியிருக்கிறார். ஆண்டவரே, நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் உம்மை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். பேசிக்காக என்னென்னா, அவர் ரிசைன் பண்ணுறாரு ஊழியத்துலேருந்து. இஸ் ஸ்கூட்டிங் ஃப்ரம் மினிஸ்ட்ரி, அவ்வளோதான். அதான் அங்கே சொல்கிறேன். இனிமேல் வந்து நான் ஆண்டவருடைய வார்த்தையை பேச மாட்டேன், இனிமேல் வந்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன், எல்லாம் பண்ணதெல்லாம் போதும், உங்கள் வார்த்தையை சொல்லி எனக்கு வந்ததெல்லாம் நல்லா தெரியுது, இதே போதும், இதோட நான் என் வேலை உண்டு, என் பாட்டுக்கு நான் இருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறது அங்கே நம்ம பார்க்குறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல வேளைகளில் வந்து இத்தகைய காரியங்கள் ஏற்படுவது இயல்பு. அதனுடைய சொந்த கருத்தாகவும் இருக்கலாம், மற்றவர்களுக்கும் இது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்க வாய்ப்புகள் அநேகம். ஏன்னா இந்த ஊழியத்தில் ஈடுபடும் பொழுது பார்க்கும்பொழுது இது வந்து சாதாரணமான காரியமாக நமக்கு வெளியிலிருந்து தெரியக்கூடும். ஆனால் நீங்கள் ஒருத்தர் முன்னாடி வந்து பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு அதில் இருக்கிற காரியங்கள் ஒரு வாரம் விட்டுட்டு தொடர்ந்து செய்யும் பொழுது, ஒரு வாரம் செய்யும்பொழுது நமக்குள்ளான ஒரு சோர்வுகள் பல்வேறு நேரங்களில் காணப்படுவது மிகவும் இயல்பான ஒரு காரியம். அதுக்கும் மேலாக அப்படி நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய நேரத்தையோ இல்லை காரியங்களையோ விரும்பியோ விரும்பாமலோ
நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது நாம் எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு ஊக்கப்படுத்துகிற ஒரு காரியம் இல்லாமல் டிஸ்கரேஜ்மெண்ட் அல்லது நம்ம சோர்வடையக்கூடிய செயல் நடக்கும்பொழுது என்ன ஆகும், டோட்டலாக அந்த நேரத்தை தான் நம்ம வந்து இதில் இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ற ஒரு காரியங்கள் நமக்கு ஏற்படுவது இறைவனுடைய வாழ்க்கையில் தான் இங்கே காணப்படுது. ஆக இங்கே 2 விதமான காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். எரேமியாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது ஒன்று வந்து அவர் மிகவும் வந்து இங்கே அட் த பாயிண்ட் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட்டில் இருக்கார். மிகவும் வந்து அவரை சோர்ந்து போக பண்ணுகிற ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் நடக்குது. ஆக 2 இதில் வந்து சோர்ந்து போக பண்ணுகிற அந்த காரியத்தை பண்ணுகிற நபர்களை குறித்தும் நம்ம பார்க்கணும், சோர்ந்து போகிற நம்மை குறித்து நம்ம பார்க்கணும். ஆக 2 காரியம். ஒன்று வந்து நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம், நாம் வந்து மற்ற மக்கள் வந்து இந்த காரியத்தில் ஈடுபடும் பொழுதோ, இது சபையில் மட்டும் இல்லை, நம்முடைய சமுதாயத்திலும் நம்முடைய அலுவலகத்திலும் எல்லா காரியங்களுக்கும் இது பொருந்தும். நம்ம ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்பொழுது நம்முடைய டீம் மெம்பர்ஸ் வந்து எல்லாருமே, இப்போது நான் அந்த டீமில் ஏதோ ஒரு உறுப்பினராக இருக்கேன், நீங்கள் அந்த டீமோட பாஸாக இருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கே நான் வந்து உங்களுடைய அந்த இன்புட்டை கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கும்போது அதை கொடுக்காத அளவுக்கு என்ன ஆகும், கொடுக்க முடியுமான்னு பார்க்கும்பொழுது எல்லோராலும் முடியாத ஒரு காரியமாக அது காணப்படுது பல வேளைகளில். ஆனால் அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து நம்ம வந்து அந்த சபை மெம்பரையோ அல்லது அந்த உங்களோட டீம் மெம்பரையோ நீங்கள் உற்சாகப்படுத்து என்பது அங்கே ஒரு முக்கியமான காரியம். ஆனால் இங்கே பார்க்கும்போது எரேமியாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அந்த முதலாவது காரியத்தில் எந்நேரமாக அவருக்கு பரிகாசமும் நிந்தையும் வந்தது. கடைசியாக அவர் அடிக்கவும் செஞ்சாங்க, இப்போ சிறைச்சாலையிலையும் போட்டாங்க. நம்ம வந்து அதை ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், ஏன்னா நம்ம இப்போ அதில் ஜஸ்ட் ஒரு ரீடிங்காக தான் வாசிக்கிறோம். ஆமாம், தேவனுக்காக இது கூட செய்ய முடியாதா, அதான் தேவனுக்காக இப்படி பாடுகள்லாம் பட்டால் தானே தேவனுக்காக நிலைக்க முடியும், ஈஸி சொல்லிவிட்டு நம்ம போயிடலாம். அதுக்குள்ளாக கடந்து போகும்பொழுது தான் அதுக்குள்ளே இருக்க அந்த வலிகளும் வேதனைகளும் அந்த பர்டிகுலர் ஒரு நபர் அதுக்குள்ளாக போகும்பொழுது தான் அதனுடைய காரியங்கள் புரியும். ஆக நாம் வந்து எந்த நேரத்திலும் மற்றவர்களை நாம் உற்சாகப்படுத்துகிற ஒரு கருவியாக காணப்படணுமே ஒழிய, அவர்கள் எந்த நேரத்திலும் அவருடைய காரியத்தை குறித்து ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்டாக அவர்களுக்கான ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸை நம்ம தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கும்பொழுது பல வேளைகளில் அவர்களுக்குள்ளும் ஒரு சோர்வுகள் வந்து, சரி ஓகே பண்ணது போதும், கொஞ்சம் ஒரு பிரேக் விடலாம் அப்படின்ற ஒரு தோணி அவர்களுக்கு ஏற்படுவதற்கான காரியங்கள் வந்து மிகவும் அதிகமான இயல்பாக காணப்படுகிறது. இது ஒரு பக்கம். ஆனால் 2வது பக்கம் பார்க்கும்பொழுது அத்தகைய டிஸ்கரேஜ்மெண்ட்டோ அல்லது கிரிட்டிசிசமோ வரும்பொழுது அதை எவ்வாறு நம்ம எதிர்கொண்டு நம்ம வெளியே வருகிறோம் என்பது 2வது காரியம். நம்ம ஆல்வேஸ் இதை 2வது சைடு பேசுவோம், நம்ம கிரிட்டிசிசத்தை வந்து எதிர்கொள்ளணும், தேவனுக்காக வரும்பொழுது இதெல்லாம் நடக்க தான் செய்யும், நீங்கள் அதை மேற்கொள்ளணும், ஓகே கரெக்டு. அதே வேளையில் நம்ம மற்றவர்களை வந்து ஆல்வேஸ் கிரிட்டிசைஸ் பண்ணுறோமா இல்லை டிஸ்கரேஜ் பண்ணுறோமான்ற ஒரு கேள்வியும் நமக்கு நாமே வைத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஆக நம்ம உற்சாகப்படுத்துகின்ற ஒரு கருவியாக நான் காணப்படும் பொழுது தொடர்ந்து அந்த ஓட்டத்தை மக்கள் ஓட நாம் அவர்களை பழக்க முடியும் என்று நம்ம பார்க்குறோம். ஆக இங்கே என்ன பார்க்குறோன்னா, ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்று பார்க்கும்பொழுது எரேமியா இங்கே என்ன சொல்ல வருகிறார் பார்க்கும்போது, ஆண்டவரே நீர் என்னை ஊழியத்திற்கு அழைத்தீர், நீர் உமது வாக்குத்தத்தங்களை கொடுத்து என்னை அழைத்தீர், ஆனால் இன்று உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்பதை அவர் சொல்கிறார். எரேமியா 1 அதிகாரம் எனக்காக வாசிங்க. நம்ம ஒரு சில வசனங்களை பார்ப்போம். அவர் ஊழியத்துக்கு வரும்பொழுது எவ்வாறு தேவன் அழைத்தார். 1 அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பிரதர். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய், நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்களை எல்லாம் நீ பேசுவாயாக. தொடர்ந்து, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று சொல்லி கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு என் வாயிலை வைக்கிறேன் என்றார் என்று நம்ம பார்க்குறோம். இங்கே பார்க்கும்பொழுது 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி என்ன பண்ணுறாரு, எரேமியாவை தேவன் இந்த ஊழியத்திற்கு அழைத்தது நம்ம எரேமியா தான் இங்கே கோட் பண்ணுறாரு. ஆண்டவரே நீர் என்ன ஏமாற்றிட்டீங்க, கூப்பிடும்போது ஒரு வார்த்தை, இப்போ ஒரு வார்த்தை, அதுதான் இங்கே பார்க்குறோம். தொடர்ந்து நம்ம பார்க்கும்பொழுது
17ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 17 வாசிங்க. அந்த 1:17, எரேமியா 1:17. ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்களை எல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. இது எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் வர. முதல்ல சொல்கிறார் தேவன், நீ யாருக்கும் பயப்பட வேணாம், ஏன்னா நான் உன்னோட கூட இருக்கேன், ஆகவே நீ தைரியமாக போய் சொல்லு அப்படி சொல்லிட்டு அவருடைய வாயை தொட்டு தன்னுடைய வார்த்தையை வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே 17 என்ன பார்க்குறோன்னா, நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிற வார்த்தையை நீ தைரியமாக அந்த மக்களுக்கு பிரசங்கிக்கலைன்னா நான் உன்னை கலங்க பண்ணுவேன். அதான் அங்கே வார்த்தை. அது அப்போ கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்களுக்கு முகத்துக்கு அஞ்சாதிரு. அப்போ நான் உன்னை கலங்க பண்ணாதிருக்க வேண்டும் என்றால் நீ என்ன பண்ணணும்? நான் சொல்கிற வார்த்தை நீ தைரியமாக சொல்லணும். ஆக தேவனுக்கு இங்கே எரேமியா தீர்க்கதரிசனத்துக்கு அந்த தீர்க்கதரிசி கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் இதுதான். பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கும் தேவன் பல்வேறு வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். இது இந்த வேத வசனத்தின் மூலமாக தான். நாம் பல வாக்குத்தத்த வசனங்கள் நாம் படிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் அந்த வாக்குத்தத்த வசனங்களை நாம் சரியான விதத்தில் எடுத்துக்கொள்கிறோமா அல்லது அதை சரியான அர்த்தத்தில் நாம் புரிந்து கொள்கிறோமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இங்கே எரேமியா அழைத்த தேவன் என்ன சொன்னார்னா, நான் உனக்கு துணையாக இருப்பேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கிறாரு. நீ அஞ்சாதிரு என்று சொல்கிறார். ஆனால் என்ன சொன்னார்னா, தேவன் நீ எந்த ஒரு துன்பத்தையும் நீ பார்க்கவே மாட்ட, இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் நீ எதிர்கொள்ளவே மாட்ட அப்படின்ற ஒரு வாக்குத்தத்தை கொடுத்த மாதிரி இங்கே எதுவுமே கொடுக்கப்படல எரேமியா புத்தகத்தில். அது எந்த தீர்க்கதரிசியுமே அப்படி தான் இருக்குது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடே கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நான் உன்னோடே கூட இருப்பேன். ஆக என்ன பண்ணோம்? நம்ம ஆறுகளை கடந்து தான் ஆகணும், பிரச்சனைகளை நம்ம எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். அந்த எதிர்கொள்ளும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருப்பார். அதுதான் அதோட மீனிங். இப்போ மோசையோட இந்த தேவன் எப்படி பார்க்கும்பொழுது, செங்கடலை கடக்கவே மாட்டா அப்படிலாம் இல்லை. செங்கடல் வரும் உன்னுடைய வாழ்க்கையில், ஆனால் தேவனாகிய நான் உன்னோடு கூட அந்த செங்கடலை கடக்க உதவி செய்வேன். யோர்தான் என்ற ஒரு நதி வரும், பெரும் வெள்ளம் வரும். யோர்தானே வராது என்ற ஒரு வாக்குத்தத்தம் கிடையாது. யோர்தான் நம்முடைய வாழ்க்கையில் வரும், ஆனால் அந்த யோர்தானை கடந்து போக நான் உனக்கு உதவி செய்வேன். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எவ்வாறு நாம் பார்க்கிறோம்? இப்போ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நம்ம பார்க்குறோம். அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது தேவன் அவர்களுக்கு பிரச்சனையே வராதுன்னு இல்லை, பிரச்சனை வந்தது, ஆனாலும் அவர்களை காப்பாற்றினார். தானியேலுடைய வாழ்க்கையில் அதான் பார்க்குறோம். சிங்கத்தின் கபிலேருந்து தேவன் அவர்களை காப்பாற்றினார். நீ கபிக்குள்ளேயே போக மாட்டே அப்படின்னா எப்படி சிங்கத்திலேருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்றத இங்கே கேள்வி. ஆக முதலாவது காரியம் பார்க்கும்போது எரேமியாவுடைய வாழ்க்கையில் நம்ம இங்கே இந்த 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் முதலாவது, நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் சரியான காரணத்தில் நாம் பார்க்கின்ற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். பல வேளைகளில் பார்க்கும்பொழுது இது நம்முடைய இவாஞ்சலிசத்துலேயும் ஒரு பார்ட்டை நம்ம இதை பார்க்குறோம். என்ன பார்க்குறோன்னா, அது சரியா தவறா என்பதை நம்ம நிதானித்து பார்க்கணும். பல வேளைகளில் நம்ம இவாஞ்சலிசம் புது நபரை அழைக்க போகிறோம், ட்ரக்கிங் கொடுக்குறோம், மற்ற காரியங்கள் கொடுக்கும்பொழுது சம்டைம்ஸ் நம்ம ஓவர் கமிட் பண்ணுறோம். தேவனை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் சும்மா பாரு, உனக்கு எல்லாமே மாறிடும் அப்படின்னு நம்ம பல வேளையில் சொல்வது உண்டு. தேவனுடைய வசனத்தை நீ ஏற்றுக்கொண்டு பாரு, இல்லை தேவனை ஏற்றுக்கொண்டு பாரு, உன்னுடைய வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும் என்று நாம் பல வேளையில் சொல்வது உண்டு என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் வாழ்க்கை மாறுந்தான், ஆனால் பிரச்சனைகள் வராமல் இருக்குன்றது எங்கேயுமே ஒரு தேவனே அதை சொல்ல, நம்ம மற்றவங்களுக்கு அதை சொல்லவே முடியாது. நீ தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் இருக்காது, இந்த வாரம் எதிர்கொள்கிற பிரச்சனை அடுத்த வாரம் வந்தீங்கன்னா உடனே காணாமல் போயிடும் அப்படின்ற ஒரு காரியத்துக்கு இடமே இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே எரேமியாவினுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த 29 நம்ம பார்க்க வேண்டிய முதல் காரியம் பார்க்கும்பொழுது, தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் சரியான பார்வையில் பார்க்கின்ற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு தன்னுடைய வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அது எதற்கென்றால் அது நம்மை உந்தி தள்ளுவதற்கே தவிர பிரச்சனையே பார்க்காமல் இருப்பதற்கு என்பது என்ற ஒரு தவறான கருத்தை தான் நம்ம இங்கேருந்து நம்முடைய வாழ்க்கையிலேருந்து கலைந்து போட வேண்டும். ஆக முதலாவது நாம் பார்த்தோம், இந்த என்ன பார்க்குறோம், 29 மீண்டும் வாசிப்போம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இருப்பேன் என்றேன் என்று பார்க்கிறோம். போதும் ஸ்டார். ஆனால் பார்க்குறோம், இங்கே பார்க்குறோம்,
ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணிடுறாரு, அவர் வந்து சொல்லிடுறார், க்ளீனாக சொல்லிடுறார், போதும் இனிமேல் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், பேசிக்காக நான் ரிசைன் பண்ணிடுறேன், நாலேருந்து என்னை தேடாதீங்க, வேறு யாருன்னா ஒருத்தர் அனுப்பி தீர்க்க தரிசனம் சொல்ல சொல்லுங்கள். அதுதான் அங்கே அதனுடைய மீனிங். ஆனால் இப்போ என்னென்னா, ஊழியத்தில் ஈடுபடுற ஒவ்வொருவருக்குமே நான் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், அப்படி நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா அப்படி தொடர்ந்து நம்மளால் தொடர்ந்து உண்மையிலேயே நம்ம ஊழியத்தில் இருந்தோம்னா அப்படி சடன் நிறுத்த முடியுமா பார்க்கணும், நிறுத்த முடியாது. அதுதான் இறைவனுடைய வாழ்க்கையிலும் நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். ஆனாலும் இப்போ வாசிங்க, ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது, அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்கக்கூடாமற் போயிற்று என்று எரேமியா சொல்கிறதை பார்க்கணும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஊழியத்தின் பாதையில் கடந்து வந்த நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம சறுக்க நேரிடும், சோர்வுகள் ஏற்பட நேரிடும், பல்வேறு காரியங்களால் நமக்கு ஆமாம் சும்மா அதுக்கு கம்மனு வீட்டில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு காரியங்கள் தோன்றி இருக்கலாம், தோன்றாதவங்களுக்கு இனிமேல் தோணலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் எது எப்படி நடந்தாலும் எரேமியாவின் வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அது எப்படின்னா எரிகிற அக்கினி எப்படின்னா, அவர் சொல்லாமல் இருக்கலாம்னு முயற்சி பண்ணுறார், வீட்டிலே சொல்லாமல் இருக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் என்ன பண்ண அவரால் முடியல, எலும்பு ஃபுல்லாக எங்கேயோ அப்படியே தீக்கொழுந்து படுத்து எரிகிற மாதிரி இருக்குது, அவரால் ரிலீஸ் பண்ணாமல் இருக்க முடியல. இதை ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கும்பொழுது இதை ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. இப்போது ஒரு சபையில் இருக்க ஊழியக்காரரோ இல்லை ஊழியத்தில் ஈடுபடுகிற மெம்பர்ஸோ இப்போ சடனாக இதை ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே இனிமேல் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் எங்கேயோ போய் உட்காராருன்னு வச்சுங்களேன், வெளியே இன்ஸ்டர் சர்ச்சுக்கு வரது பதிலாக ஏதோ பார்க்கில் உட்காராரு, அங்கே போகிறதுக்கு எங்கேயாவது உட்காரலாம் போயிட்டு அங்கே உட்காந்து இருக்கும்போது அவர் பக்கத்தில் இன்னொருத்தர் வர்றார், யாரோ ஒருத்தர் கடவுளை அறியாதவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற அந்த சோகங்களையும் மற்ற காரியங்களையும் சொல்லி புலம்பி தவிக்கிறார். என்னென்ன என் வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சு, எதுவுமே சரியாக போகல அப்படி இப்படின்னு. இப்போ இவரே லோவில் இருக்கார், ஆனால் இவரால் பொறுக்க முடியல. உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக ஏசு இருந்தால் எல்லாம் சரியாயிடும் பாப்போப்பா அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர, அவர் அந்த இடத்துல போய்ட்டு நான் சொல்லவே மாட்டேன் இயேசுவை பற்றி அப்படி இருக்க முடியும்னு பார்த்தா முடியாத காரியம் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனால் உந்தப்பட்ட ஒவ்வொருவரும், தேவனுடைய ஊழியத்தில் தேவனுக்காக அர்ப்பணித்த ஒவ்வொருவரும் அப்படி எளிமையாக விட்டுவிட முடியும் என்றால் தேவனுடைய ஊழியத்தை அப்படி விடவே முடியாதுன்றாங்க. எரேமியாவும் விடல, அந்த ஒரு லைன் தான் சொல்கிறார். அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னும் இருக்குது, 30 அதிகாரம் இருக்குது. ஆக இரண்டாவது காரியம் பார்க்கும்பொழுது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அந்த லோவஸ்ட் பாயிண்ட், எப்பொழுதெல்லாம் நம்ம மிகவும் சோர்ந்து போகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்மை தூக்கி நிறுத்தி நம்மை தொடர்ந்து பயணிக்க வைக்கிறது எதுன்னு பார்க்கும்பொழுது தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை தான் நம்ம என்ன பண்ணுறது, தொடர்ந்து நாம் தேவனுக்குள்ளாக இயங்க அது நம்மை வழிவகை செய்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நாம் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்குறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் வந்து அடக்கம் பண்ணப்பட்டுறாரு. அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 2 நாள் ஆயிடுச்சு, 3ஆவது நாள் ஆயிடுச்சு. இப்போ 3ஆம் நாளான பிறகு என்ன பண்ணுறாங்க, நம்ம எல்லோருக்கும் தெரிந்த கதை தான் இது. எல்லோரும் போகிறாங்க, முதலின மரியாதை எல்லோரும் போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா கல்லறையில் யாரும் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஆக அப்படி இல்லைன்னு பார்க்கும்போது பேதுரும் பார்க்குறாரு, போய் பார்க்குறாரு, இல்லை. சரி திரும்பி வர்றார். அந்த டைமில் என்ன பண்ணுறாரு, ஒரு 2 சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, எருசலேம்லேருந்து எம்மாவுக்கு நடந்து போகிறார்கள் என்று நம்ம பார்க்குறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தில் நம்ம இதை வாசிக்கிறோம். ஆக அந்த 2 சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ தொடர்ந்து நடந்து போகிறாங்க. எம்மாவுக்கு அப்படி போசின்னு போகும்போது 2 பேரும் ரொம்ப ஃபீலிங்காக பேசின்னு போகிறாங்க. யார், அந்த சீஷர்கள் 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. என்ன இப்படி ஆகிப்போச்சே, இவர் தான் நம்மளை ஏதாவது ரட்சிப்பார்னு பார்த்தோம், கடைசியில் இவரே போயிட்டார், சரி இதுக்கப்புறம் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசும்பொழுது கூட இன்னொரு நபர் ஜாயின் பண்ணுறாரு. அவங்க நடந்து போகும்போது யார் அந்த நபர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களோட ஜாயின் பண்ணுறாரு. அவங்க கூட ஜாயின் பண்ணும்போது இவங்க 2 பேர் பேசுகிறாங்க. கேட்குறாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, என்ன பண்ணுறாரு, என்னப்பா என்ன ரொம்ப துக்கமாக இருக்கீங்களே, ஏன் துக்கமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, உனக்கு ஊரில் என்ன நடக்குதுன்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி தான் அவங்க ரியாக்ஷன் இருக்காங்க. இங்கே என்ன நடந்துன்னு இருக்கு எருசலேமில், நீ வந்து புதுசாக ஒரு கேள்வி கேட்குறேன்ற மாதிரி கேட்குறாங்க. என்னென்ன
இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் எங்களை பல்வேறு காரியங்கள் செஞ்சார், அவர் தான் எங்களை மீட்சி ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பிக்கையாய் இருந்தோம். பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறாங்க. அதாவது நம்பிக்கையாக இருந்தோம், இப்போ இல்லை, நம்பிக்கைலாம் போயிடுச்சு, நம்பிக்கையாக இருந்தோம். ஆனால் அவர் நம்முடைய ஆசாரியர்களாக, அங்கே வசனம் அப்படி தான் இருக்குது, நம்முடைய ஆசாரியர்களாக அவர் என்ன பட்டார், சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நிறுத்திட்டார். ஸோ இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. ஆக அப்படி பேசும்பொழுது ஆண்டவருக்கு இயேசு அவர்களுடைய காரியங்களை கேட்டு நம்ம ஒரு சில வசனங்கள் என்ன வாசிப்போமே. லூக்கா 24 எடுங்க. நீர் அந்நியராக இருக்கிற தான் நம்ம பார்த்தோம். நம்ம தொடர்ந்து வாசிங்க, 24 வாசிங்க. 24. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, யார்? இயேசு அவர்களை நோக்கி, ஆக இங்கே என்ன பண்ணுற தொடர்ந்து பார்க்கும்பொழுது அவர் மோசே முதலான தீர்க்கதரிசிகளை குறித்து தொடர்ந்து சொல்கிறார். இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாருமே இயேசு கிறிஸ்து பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் செய்யப்படுவார் என்று உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா காரியங்களையும் சொல்லிட்டு வரும்பொழுது என்ன ஆகிடுது, எம்மா வந்துடுது. 8 மைல் நடந்துடுறாங்க அப்படி பேசியே, ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடுது போல். ஸோ எம்மா வந்த பிறகு இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே அவர் அவங்களுக்கு தெரியாத மாதிரி, ஓகேப்பா, ஓகே பாய், நீங்கள் போங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயோ இதுக்குள்ளே ஊர் வந்துச்சா, சரி ஆண்டவரே, இப்போ ஆண்டவரே இல்லை, சரி ஐயா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாயங்காலம் ஆயிடுச்சு, எங்கள் கூட தங்கி நாளைக்கு போங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவர்களோடு கூட தங்கினதே நம்ம பார்க்குறோம். அங்கே 30 வாசிக்க 30. அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ என்ன பண்ணுறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி மறைந்து போனார். இப்போ பாயிண்ட் அது இல்லை, அடுத்த வசனம் தான். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று அவர்கள் பேசினது பாருங்கள். ஆக இந்த சீஷர்களுடைய இருதயம் எப்பொழுது கொழுந்து விட்டு இருந்தது என்று பார்க்கும்பொழுது, அந்த 2 சீஷர்களும் வழியருகே நடந்து போகும்போது 2 பேரும் தனியாக புலம்பின்னு போனாங்க. இதுமாரி ஆண்டவராக இயேசு இறந்துட்டார், எங்களை காப்பாற்ற யாரும் இல்லை, அவர் தான் ரட்சகராக சொல்லியிருந்தோம். அந்த நேரத்தில் அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு இருந்ததுன்னா அப்படி கிடையாது. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று நான் பார்க்கிறோம். ஆகவே அதே தான் இங்கே எரேமியா 20:9 நம்ம வாசிக்கிறோம். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் எரிகிற அக்கினியைப் போல என் இருதயத்தில் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்கக்கூடாமல் போயிட்டுன்னு நான் பார்க்கிறோம். இதுதான் உங்களுக்கு எனக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிகவும் சோர்ந்து போனவர்களாக அல்லது தேவனை விட்டு தூரம் போனவர்களாக காணப்படுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நம்மை மிகவும் தூக்கி நிறுத்தி நம்மை ஓட செய்கிற ஒரு காரியம் எது? அதே வேத வாக்கியம்தான். ஆக எரேமியாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது அவருடைய எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியைப் போல இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதே தான் இந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன பார்க்குறோம், இந்த எம்மாவு சீஷர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது அந்த சீஷர்களுக்கு எப்படி அந்த வேத வாக்கியங்களை தேவன் அவர்களுக்கு விளங்க காட்டின பொழுது அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததாக நாம் பார்க்கிறோம். ஆக 2 காரியங்கள் நம்ம பார்த்தோம் இன்று எரேமியாவுடைய வாழ்க்கையில். எரேமியா தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். இது வரைக்கும் யாரும் அவர் அடிக்கலை. ஒரு தீர்க்கதரிசி, அதுவும் ஒரு பாப்புலர் தீர்க்கதரிசி, நமக்கு
ஆனால் அன்று நான் வாழ்ந்த நாட்களில் பார்க்கும்போது இவரை யாருக்குமே பிடிக்காத ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. ஆகவே எரேமியா தன்னுடைய வாழ்க்கையில் நினைத்திருக்கக்கூடாது. என்ன நினைத்திருக்கக்கூடாது? என்னை யாரும் டச் பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா ஆண்டவரே எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. நீ போய் எல்லாத்தையும் சொல்லு, நான் உன் கூட இருக்கேன், நீ யாருக்கும் பயப்பட வேணாம், எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன். எப்போ நான் உன்னை கண்டிப்பேனா தண்டிப்பேனா இருந்தது நீ என்னுடைய வார்த்தையை சொல்லாத போது தான். ஸோ இவ்வளோ அஷூரன்ஸ் இருக்குது. ஸோ இத்தகைய காரியங்கள் இருக்கும்போது என்னது, எரேமியா இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் என்ன பண்ணுவான், தைரியமாக சொல்லியிருப்போம். என்னது, அதுவும் கண்டிப்பாக அவங்களுக்கு எதிரான காரியங்களும் இன்னும் அதிகமாக சொல்லியிருப்போம். யோனாவுடைய வாழ்க்கையில் நம்ம இதை பார்க்குறோம். ஆக எரேமியா இத்தகைய வாக்குத்தத்தங்களை பெற்ற அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு காரியம் நடக்குது. அது இந்த அடி வாங்குறது என்பது, சிறைச்சாலையில் போகிறது என்பது, அவருடைய ஃபிசிக்கல் வயலன்ஸ் என்பது வந்து ஒரு பெரிய காரியம். ஆக்சுவலாக பல வேளை நம்ம சொல்லப்படும், ஒரு அடி அடிச்சா கூட தாங்கிடலாம், ஆனால் சொல்லால் அடிச்சா தான் தாங்க முடியாது. அடி வாங்கினா தான் தெரியும், ரெண்டுமே தாங்க முடியாது பேசிக்காக. அப்படி சொல்லணும் நம்ம. ஆக இங்கே பார்க்கும்பொழுது எரேமியா வாழ்க்கையில் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து இவ்வளோ நாள் அவருடைய சொற்களை கேட்டார், கண்டும் காணாமல் போனார். ஏன்னா தேவனுடைய வாக்குத்தத்தம் அவரோடு இருந்தது. ஆனால் இங்கே ஃபிசிக்கல் வயலன்ஸ் ஆகும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு, குவிட் பண்ணிடுறார். தன்னால் முடியாத ஒரு நிலைமைக்கு அவர் செல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக இரண்டு காரியங்கள். முதலாவது பார்க்கும்பொழுது தேவனுடைய ஊழியத்தில், குறிப்பாக இது நமக்கு தான், சபையில் இருக்க ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், ஒவ்வொரு சபை தலைவர்களுக்கும், தலைமைத்துவத்தில் இருக்கிற எல்லோருக்கும் தான் இந்த தேவ செய்தி. எரேமியா ஒரு பெரிய தேவனுடைய வல்லமையான தீர்க்கதரிசியாக இருந்த போதிலும் கூட அவருடைய வாழ்க்கையிலும் வந்து என்னது, ஒரு தொய்வு வந்து அவர் ஊழியத்தை விட்டே போகிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்படின்றப்போ நீங்களும் நானும் எம்மாத்திரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில வேலைகள் வந்து ஒரு சில நபர்கள் வந்து தொடர்ந்து வந்து இல்லை பல காரியங்கள் ஈடுபடாமல் இருக்கும் பொழுது நம்மளை உற்சாகப்படுத்தணுமே தவிர அவர்களை என்ன பண்ணக்கூடாது, சும்மாப்பா வந்தார் இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. அப்படி ஊழியத்தில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆக இங்கே பார்க்கும்போது எரேமியா வாழ்க்கையில் பார்க்கும்போது முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னு பார்க்கும்போது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தோடே கூட சேர்த்து தேவன் என்ன கொடுத்துருக்கிறாரு, பிரச்சனைகள் வராது என்ற ஒரு அஷூரன்ஸ் அவர் கொடுக்கலை என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். வாக்குத்தத்தம் உண்மையானது தான். பிரச்சனைகளை எதிர்கொள்ள தேவன் உதவி புரிவாரே தவிர பிரச்சனைகளே வராமல் இருக்க வந்து அப்படி எங்கேயுமே வேதத்தில் இல்லை. புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவராக இயேசு படகுல இருக்கார். இயேசு படகுல இருக்கும்போதே தான் அந்த படகு ஆடுது கடலில் பார்க்கும்பொழுது. அந்த அற்புதம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். ஆக ஆண்டவராக இயேசு தான் அந்த போட்டில் இருக்கார், ஏன் அந்த போட்டை ஆடிச்சு அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. தேவன் அந்த இடத்தில் அந்த காரியத்தை அவர் அனுமதித்து அந்த மக்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல வேளைகளில் எதிர்பாராத சூழல்கள் வரும்பொழுது நாம் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம், நம்ம யார் மேலே நம்ம கோவப்படுறோம். நான் அந்த பிரதர் இப்படி எனக்கு ஏற்ற மாதிரி நடக்குன்னு ஆசைப்பட்றேன், அவர் நடக்கலை. அவரோட வாழ்க்கையில் அவரோட பின்னே நமக்கு தெரியாது என்ன நடக்குது, இல்லை அவரோட சூழல் என்ன என்பதை நமக்கு புரியாதவர்களை நம்ம பல வேளையில் காணப்படும். நம்ம ஒன் சைடடாக இருப்போம், நம்முடைய வியூஸ் எல்லாமே இப்படி இருக்குது. ஆக நம்ம இரண்டு பக்கமும் பார்க்கின்ற ஒரு பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். ஆக எரேமியாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது முதலாவதாக அவர் மிகவும் தன்னுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போன காரியத்தில் இருக்கும்பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தவறான விதத்தில் பார்த்ததாக நம்ம இங்கே பார்க்குறோம். இரண்டாவதாக பார்க்கும்பொழுது என்னதான் நம்முடைய வாழ்க்கையில் அத்தகைய ஒரு சோரின் விளிம்புக்குள்ளாக கடினமான பாதையில் நாம் கடந்து சென்றாலும் கூட என்ன வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கும்பொழுது அது நமக்குள் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல காணப்படுகிறது. ஆக நம்ம என்னதான் ஒரு தாழ்வான அல்லது ஒரு சோர்வான நம்முடைய வாழ்க்கையிலேயே ஓகே முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நாம் சென்றாலும் கூட நம்மை மீண்டுமாக தூக்கி நிறுத்துவது நம்முடைய நண்பர்களோ நம்முடைய குடும்பத்தாரோ அல்லது நமக்கு தெரிந்த அக்கம் பக்கத்தாரோ இல்லை சபை மெம்பர்களோ அப்படிலாம் கிடையாது. தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், மீண்டுமாக நம்மை அந்த சோர்வு விளிம்பிலிருந்து தூக்கி நிறுத்தி நம்மை மீண்டுமாக தேவனோடு கூட பயணிக்க நம்மை உதவும். ஆகவே இந்த இரண்டு காரியங்களை நாம் கருத்தில் வைப்போம். ஆக எரேமியாவுடைய வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இன்றைய இந்த 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், தொடர்ந்து வாசிங்க. அந்த 20ஆம் அதிகாரத்தில் இன்னும் பல காரியங்கள் இருக்குது, நம்ம இன்னும் அடுத்த செய்தி தொடர்ந்து பார்ப்போம். இப்படி அவர் எடிப்பட்ட அந்த 9ஆம் வசனம் சொல்கிறாரு, அதை சகித்து இழைத்து போனேன் எனக்கு பொறுக்கக்கூடாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் தேவனுக்காக திரும்பவும் அவர் ஊழியத்துக்கு வராமல் தெரிந்தாலும் கூட தொடர்ந்து நம்ம வசனத்தை பார்த்து திரும்ப அவர் பேக்வேர்ட் போகிறார், திட்டுறாரு, நான் வந்து பிறக்காமே இருந்திருக்கலாம் போல். தொடர்ந்து வாசினா அப்படி தான் இருக்குது. என்னுடைய தாய் என்னை அந்த கர்ப்பத்தில் உற்பவித்த போதே நான் வந்து
இறந்து போயிருந்தால் எனக்கு நலமாக இருக்குமே என்று அவர் சொல்வதை நம்ம பார்க்குறோம். ஆனால் எரேமியா முதல் அதிகாரத்தில் அப்படி தான் நம்ம பார்க்குறோம். என்ன சொல்கிறோம்? எரேமியா 1:6 வாசிங்க, அதை வாசித்து நம்ம முடிப்போம். எரேமியா 1:6. 5 வாசிங்க சிஸ்டர், சாரி, 1:5. நான் உன்னை உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆக எரேமியாவை தேவன் எப்போ தேர்ந்தெடுத்தார் பார்க்கும்போது அவர் தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பே. ஆனால் எரேமியா இங்கே என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறா 20 பார்க்கும்போது தொடர்ந்து நம்ம வாசித்தோம்னா, நான் அந்த தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போதே அழிந்திருந்தால் நல்லமாக இருக்கும். ஆனால் தேவன் எப்போ தேர்ந்தெடுத்தார்? அதுக்கு முன்னாடியே தேர்ந்தெடுத்தார் நம்ம பார்க்குறோம். ஆக இதில் பல காரியங்கள் இருக்கிறது. ஆக நம்ம 2 மட்டும் தான் பார்க்கணும். முதலாவதாக தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் தேவன் எந்த நோக்கத்திற்காக கொடுத்தாரோ அதை நாம் சரியாக புரிந்து கொள்கின்ற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான சூழல் நம்மை தேவனை விட்டு பிரிப்பதாக காணப்பட்டாலும், தேவனை விட்டு நாம் வெகு தூரமாக சென்று விட்டோம் என்ற ஒரு உணர்வு நமக்குள்ளாக காணப்பட்டாலும், இனிமேல் நான் ஒரு தேராத கேஸ் அப்படின்னு நமக்குள்ளாக நினைத்தாலும் கூட, மீண்டுமாக தேவனுக்குள்ளாக நம்மை கொண்டு வருகிற ஒரே சக்தி தேவனுடைய வார்த்தையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆக நாம் அதை புரிந்து கொண்டவர்களாக இருக்கும்பொழுது தேவன் நம்மை நிச்சயமாகவே எந்த சூழலில் நாம் இருந்தாலும் தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன்.